ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு வேற லெவலில் சூப்பராக இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அதே லெவலில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம பலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 17. இந்த பாரோ பாஸ் பண்ணதுனால ஆப்போசிட் டீம் கோல் போட்டுருந்தாங்க. நம்ம ஹீரோவும் நாகி இப்போ வெறியாக்குறாங்க. என்னோட இம்ப்ரூவ்டு வெர்ஷனை டெஸ்ட் பண்ண இதுதான் நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கைஸ் தயாரா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நாகி சரின்னு சொல்றான். எனக்கு ஆர்டர் போடாது அப்படின்னு பாரோ சொல்றான். ஃபீல்டில் இருக்கிற எல்லாரோட கண்களும் எந்த இடத்த நோக்கி பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோட புது வெப்பனான பிளைண்ட் ஸ்பாட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கோல் போடுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் நம்ம ஹீரோட கண்களுக்கு தெரியுது. பாரோ கிட்ட பால பாஸ் பண்ணிட்டு ரியாவோட பிளைண்ட் ஸ்பாட் வழியா டைரக்டா நம்ம ஹீரோ கோல் கிட்ட ஓடுறான். கோல் கிட்ட யாருமே இல்ல. நம்ம ஹீரோவால இப்ப ஈஸியா கோல் போட்டுற முடியும். பாரோ பாஸ் பண்ண நம்ம ஹீரோ பார்த்தா பாரோ நம்ம ஹீரோவை கண்டுக்கிடவே இல்ல. பாரோ செல்ஃபிஷ், அவன் கண்டிப்பா பாஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு குனிகாமி பால தூக்கிட்டு போயிருந்தான். மிட் ரேஞ்சில நின்னு குனிகாமி அசால்ட்டா கோல் போட்டுதான். ஆப்போசிட் டீம் 2 கோல் போட்டாங்க. நம்ம ஹீரோ டீம் இன்னும் ஒரு கோல் கூட போடல. ஈஸிக்கு ஃப்ரீயா தானே இருந்தா, அவன் கிட்ட ஏன் பாஸ் பண்ணல அப்படின்னு நாகி கேட்கவும், அடுத்தவன் கோல் போட நான் விளையாட மாட்டேன், நான் தான் கோல் போடணும் அப்படின்னு பாரோ சொல்லவும், ஹே கைஸ் சண்டை போடாதீங்க, நம்ம அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட தாட்ஸை நான் மாத்தி ஆகணும். இது நாள் வரைக்கும் நான் இருந்ததை விட இன்னும் டிஃப்ரெண்டா மாறணும். பாரோக்கும் எனக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் கிரியேட் பண்ணாதான் எப்படியாச்சும் நாங்க இதுல வின் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாரோ கிட்ட பால பாஸ் பண்ணலான்னு பார்த்தா அவங்க கிட்ட இருந்து கோலோட ஸ்மெல்லே வரல. தோத்து போற சென்சேஷன் தான் நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். இதே நாகி கிட்ட பால பாஸ் பண்ணா நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு அவன் கோல் போடுறதுக்கு. கோல் போடுறதுக்கான நிறைய லைட்ஸை நம்ம ஹீரோவால பார்க்க முடியுது. நம்ம ஹீரோ நாகி கிட்ட பாஸ் பண்ணுவோம் நினைச்ச மாதிரியே நாகி வந்துட்டு வேற லெவல்ல பால கண்ட்ரோல் பண்றான். நீ ஃபாஸ்டா ஓடும்போது டக்குன்னு உன்னால திரும்ப முடியாது அப்படின்னு சீக்கிரியோட ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு நாகி பால பாஸ் பண்ணி வேற லெவல்ல கோல போடுறான். இந்த நாகி வேற லெவல்ல கோல் போட்டான் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. நாகி ரொம்பவும் இம்ப்ரூவ் ஆயிட்டான் அப்படின்னு ரியோ யோசிக்கிறான். என்கிட்டயே நீ பால பாஸ் பண்ண, நம்ம எப்படியா கோல் போடலாம் அப்படின்னு நாகி சொல்றான். பாரோ உன்கிட்ட இருந்து எந்த ஒரு கோலையுமே நான் ஸ்மெல் பண்ணல. நீ என்கிட்ட பால பாஸ் பண்ணு, நான் திரும்பியும் உன்கிட்ட பாஸ் பண்றேன், அப்ப நீ கோல் போடலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு யாரும் உதவியோ தேவையில்ல, நான் தனியா தான் கோல் போடுவேன், நான் தான் கிங்க நம்ம சொல்லவும், ஆனா ஆபியஸா நீ தோத்து போயிட்டு இருக்க, இதை பார்த்து நீ திருந்தலன்னா அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லவும், என் ரோல்ஸ் படி தான் நான் விளையாடுவேன், என்ன நீ கண்ட்ரோல் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லவும், ஆனா நீ தோத்து போயிட்டு தான் இருக்க, உனக்கே அது நல்லா தெரியும், உன்னோட டேலண்ட் வீணா போக கூடாதுன்னு தான் நான் சொல்றேன், மத்தவங்க கூட சேர்ந்து விளையாண்டாதான் உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இங்க பாரு என் இஷ்டப்படி தான் நான் விளையாடுவேன், அடுத்தவங்களுக்காக நான் வாழ்றத ஒண்ணுதான் சாகுறத ஒண்ணுதான், சோ என் வழியில குறுக்க வராத டாங்கி. என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் உன்னோட அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் மட்டும் நினைச்சிடாத அப்படின்ட்டு பாரா போறான். அவன் திறந்த மாட்டான். அப்ப சமணி என்கிட்டயே பால பாஸ் பண்ணு, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நாகி சொல்லவும், பாராமல நான் ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கேன், வின் பண்ணணுங்கிறதுக்காகவா இல்ல அவன் டேலண்ட் வேஸ்டா போக கூடாதுன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், தான் தான் கிங் அவன் இன்னும் நினைச்சிட்டு இருக்கான். அவனோட பிளான் ஆபியஸா ஃபெயில் ஆயிட்டு இருக்கு. என்கிட்டயே நீ பால பாஸ் பண்ணு அப்படின்னு நாகி சொல்றான். உன்கிட்ட அந்த நாகி என்னத்தை பார்த்தான்னு தெரியல, ஆனா அது தப்புன்னு நான் அவனுக்கு ப்ரூஃப் பண்ணி உன்னை கிரஷ் பண்றேன் அப்படின்னு ரியோ சொல்லவும், இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவை தாண்டி ரியோ பால கொண்டு போயிருந்தான். ரியோவோட ட்ரியோல பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருக்கு. கரெக்டா குனிகாமி கிட்ட சீகிரி கிட்ட நம்ம பால பெர்ஃபெக்ட்டா பாஸ் பண்றான். குனிகாமியோட ஸ்ட்ரென்த் அண்ட் சீகிரியோட ஸ்பீட் இது ரெண்டுத்தையுமே அவனால பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா அவன் ஒரு ஆல் ரவுண்டர். சோ கொஞ்சமாச்சும் ஸ்கில்ஸ் இருந்தா மட்டும்தான் ரியோவை தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாகி சீகிரியை தடுக்கவும் சீகிரி ரியோ கிட்ட பாஸ் பண்றான். குனிகாமி டக்குன்னு ஓடையில வந்து தலைய வச்ச முட்டிய கோல் போட்டுதான். பாரோ கூட கெமிக்கல் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணாதான் கோல் போட முடியும் நான் யோசிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா என்னால அவனை மாத்த முடியாது. மாத்த வேண்டியது என்னோட தாட் ப்ராசஸ் தான். நானும் நாகியை மட்டும் வச்சு பிளான் போட்டாலுமே கூட மிஞ்சி போனா ஒரு 2-3 கோல் போடுவோம். ஆனா கண்டிப்பா எங்களால ஜெயிக்க முடியாது. சோ மாத்த வேண்டியது பாரோவா இல்ல, மாற வேண்டியது நான் தான். அதுக்கு நான் பாரோவை முதல்ல தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்னு மட்டும் நினைக்காதன்னு பாரோ சொல்லியிருப்பான். அடுத்தவங்க கூட கெமிக்கல் ரியாக்ஷனை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றது ஒன்றும் அடாப்டபிலிட்டி கிடையாது. நருகையா சொன்ன அந்த அடாப்டபிலிட்டியோட அர்த்தம் ஃபீல்ட் அண்ட் ஆப்போனன்ட்ஸ்க்கு தகுந்தபடி நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே, நாகி நீயும் நானும் சேர்ந்து கண்டிப்பா ஜெயிப்போம், ஏன் மேல மட்டும் கான்சென்ட்ரேஷனை வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நாகியும் சரின்னு சொல்றான். மேட்ச் போனதை வச்சு நாகியை தான் எல்லாருமே மோஸ்ட்லி டார்கெட் பண்றாங்க. சீக்கிரி நாகியை டிஃபெண்ட் பண்றான். நாகி கிட்ட நான் பால பாஸ் பண்ணா அவங்க 3 பேரும் டக்குனு போய் தடுக்கிற மாதிரி தான் அவங்கள பொசிஷனிங் பண்ணி வச்சிருக்காங்க. பாரவ சும்மா பேருக்கு தான் குனிகாமி டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். நாகி எல்லாரும் டார்கெட் பண்றதுனால கோல்கான லைட்டும் ரொம்பவே நேரவா இருக்கு. சோ அப்படின்னு பாரோ கிட்ட இப்ப நம்ம ஹீரோ பால கொண்டு போறான். பாரோ கிட்ட தான் நம்ம ஹீரோ பால பாஸ் பண்ண போறான்னு எல்லாருமே இப்ப பாராவை டார்கெட் பண்றாங்க. பட் டக்குன்னு நம்ம ஹீரோ நாகி கிட்ட பாஸ் பண்றான். சீக்கிரி அந்த பால பிடிக்கிறதுக்கு ஓடுறான். பட் மெட்டியார்லயே வந்துட்டு நாகி அதை ஸ்டாப் பண்ணிருந்தான். ஸ்டாப் பண்ணிடுவான் ரியோ கத்தவும் டக்குன்னு அவனும் நின்றுதான். திரும்பவும் அதே தப்ப பண்ண பார்த்தல நாகி சொல்லவும், இந்த தடவை நான் உன் ட்ரிக்கு ஏமாற மாட்டேன் அப்படின்னு சீக்கிரி சொல்றான். ரியா வாங்கின ஓடி வந்துருதா. இப்ப 2 பேர் வந்து நாகியை டிஃபெண்ட் பண்றாங்க. பால ஏன்ட்ட பாஸ் பண்ணுன்னு பாரா சொல்றான். பட் குனிகாமி வந்துட்டு பாராவை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஆஃப் த பால் பால் என்கிட்ட இல்லாதப்ப கூட என்னோட பொசிஷனிங் இதுதான் என்னோட வெப்பன். மத்தவங்க பிளைண்ட் ஸ்பாட்ல போய் நாகி மட்டுமே பாக்குற மாதிரி நம்ம ஹீரோ பாராக்கு சைடு போறான். நம்ம ஹீரோவை யாருமே கண்டுக்கிடல அப்படின்னா பாராவை இவன் ஒரு டேக்காயா யூஸ் பண்ணிருக்கானு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அவங்களை என்னதான் ட்ரை பண்ணாலும் மாத்தவே முடியாது, மாற வேண்டியது நாம தான். அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போராடுறத விட்டுட்டு அவங்களை ஏறி மதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவன் கோல் போடுறதுக்கு ஒரு டேக்காயா என்ன அவன் யூஸ் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு பாராவுக்கு செம கடுப்பா இருக்கு. சோ அப்படின்னா இதுதான் யோயிச்சி ஈசகி இப்படிதான் நடக்கும்னு கரெக்டா அவன் கெஸ் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு அவனால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னு ரியோ ஷாக் ஆகுறான்.
சொன்ன மாதிரியே நான் ஓமலா கண் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நாகி சொல்றான். இப்படியே நம்ம விளையாடுவோம் அப்படின்னு நாகி சொல்லவும், ஆமா பாரோ நீ எப்பவும் போல உன் இஷ்டப்படியே விளையாட்டுக்கோ சரியா, ஆனா எங்க வழியில குறுக்க வந்துடாத டாங்கி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ பாரோக்கு செம கடுப்பாகுது. யாருக்கு இங்கன்னு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு பாரோ நினைக்கிறான். இந்த இசைக்கு அவன் கண்கள் வழியா அப்படி என்னத்தை தான் பாக்குறான், அவனால எப்படி கோல் போட முடியுது, இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ரியோ வந்துட்டு இப்ப சீக்கிரம் கிட்ட பால பாஸ் பண்றான். அவன் குனிகாமி கிட்ட பாஸ் பண்ணவும் பாரோ டக்குன்னு போயிட்டு அந்த பால போடுங்க ட்ரை பண்றான். ஒரு வழியா குனிகாமி கிட்ட இருந்து பாரோவை பால தடுத்துட்டான். நான் தாண்டா கிங், அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாரோ கோல் போட போறான். பட் டக்குன்னு ரியோ வந்துட்டு அந்த பால தட்டி விட்டு பாரோ கிட்ட இருந்து புடுங்கிட்டான். ரியோ அங்க வந்துட்டான்னாலே நம்ம ஹீரோ ஃப்ரீயா தான் இருக்கான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பால புடுங்கிட்டு போயிருக்கான். நாங்க இப்படிதான் பாரோவை தடுப்போம் தெரிஞ்சு பால் எங்க வரும் பெர்ஃபெக்ட்டா அவன் ப்ரெடிக்ட் பண்ணி கொண்டு போயிட்டான். விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீகிரி போய் தடுத்தா. சீகிரி வரதுக்குள்ள நம்ம ஹீரோ நாகி கிட்ட பால பாஸ் பண்ணிட்டான். நாகி இப்ப பெர்ஃபெக்ட்டா கோல போட்டுறான். ரெண்டு டீமும் இப்ப ஈக்குவல் ஸ்கோர்ல இருக்காங்க. எப்படி அவனால எங்க மவுஸை ரீட் பண்ண முடியுது, இந்த ரெண்டு பேர் தான் இப்ப ஃபீல்டையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, விட மாட்டேன் அப்படின்னு சீகிரி நினைக்கிறான். சீகிரி கிட்ட பால் வருது. அதை அவன் பிடிக்க வரும்போது அவன் லைட்டா ஸ்லோ ஆகி தான் ஆகணும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நாகி முன்னாடி போயிட்டு அவனை தடுத்துடலான்னு பாக்குறான். ஆனா அதுக்கு நான் விட மாட்டேன், என் ஸ்பீடை நான் குறைக்க கூடாது அப்படின்னு சீகிரி வந்துட்டு ரன்னிங்ல இருக்கும் போதே கொஞ்சம் கூட ஸ்லோ ஆகாம பால ஃபாஸ்டா பாஸ் பண்றான். சீகிரி ஸ்லோ ஆகாம ரொம்பவே ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். பாரோ தடுக்கிறாங்கிற பேர்ல கீழே விழுந்துட்டான். சீகிரி அவனை தாண்டி போயிருந்தான். சீகிரி அவனுமே இவால்வ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சீகிரி ஒரு கோல் போட்டுருதான். இப்பவாச்சும் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எந்த ஒரு கிங்கோ உன்ன மாதிரி கீழே விழுந்து மண்ணை கவ்விட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாரோ சமக்கடுப்பாகிறான். இப்ப அடிஷனல் டைம்ல காமிக்கிறாங்க ரைச்சி, காகன் மாரோ, அப்புறமா அந்த வானோ பிரதர்ல ஒருத்தன். இவங்க 3 பேரும் டீம் அப் பண்ணிருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒன்னா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி விளையாடணும்னா அந்த பேசாம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுக்குற அந்த வானோ பிரதரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை இவங்க புரிஞ்சுக்கிடணும். அவனும் சில ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுக்குறான். அவங்க தப்பா சொல்லவோ ரொம்பவே கடுப்பானவன். நீங்க 2 பேரும் தப்பா சொல்றீங்க, வாய மூடுங்கன்னு கத்தவோ அப்ப இவனால பேச முடியுமா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ரைச்சி நீ சூப்பரா டிஃபெண்ட் பண்ணுவ, அதே நேரத்துல காகன் மாரோ உன்னோட மூவ்ஸ் எல்லாம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது, அதே நேரத்துல நீ பெர்ஃபெக்ட்டான கோலை எந்த டைமிங்ல போடணும்னு டெசிஷன் எடுப்ப, நம்ம கண்டிப்பா ஒரு குட் டீமா இருப்போம் அப்படின்னு இந்த வானோ பிரதர் சொல்றான். இவங்க டீம் பண்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பாரோ செல்ஃபிஷா பாலையே பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதனாலேயே இவங்களுக்கு கோல் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ நம்ம ஹீரோ அதையே தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டான். பாரோவை யூஸ் பண்ணி தனக்கு சாதகமா நம்ம ஹீரோ கோல் போட்டுட்டு இருக்கான். அதுலயும் பாரோவை நம்ம ஹீரோ டாங்கி அப்படின்னு அந்த சொல்ற சீன் வேற லெவல்ல இருக்கும். இனிதான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.